வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அத்தோட எல்லோருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது செஞ்சை காரைக்குடி அந்த ஜமாத்தில் ஒரு தீர்மானம் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது பீஸ் டிவி தமிழ் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்துகளுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்றபடி எல்லோரும் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் சட்டத்திட்டங்களை போட்டு ஒரு நிர்வாகத்துக்கு கொண்டு வாங்க. எல்லா நிர்வாகத்தும் 38 மாவட்டங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த வட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இருக்கக்கூடிய ஜமாத்து மற்றபடி எத்தனை முகல்லா இருக்கோ, இந்த தமிழகத்தில் எத்தனை முகல்லா இருக்கோ அத்தனை முகல்லாவுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதன் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. அதாவது இந்த 6 தீர்மானங்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய சன்மார்க்கமான இஸ்லாம் ஒரு புனிதமாக மாறும். மற்றபடி அதன் அடிப்படையில் பல குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோ அடிப்படை அதுதான். பட் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு கடைசி வரை நிலையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 28/2/24 அன்று நடந்த ஒரு நிர்வாக குழு செஞ்சை காரைக்குடி மஸ்ஜித் நூர் அதில் பண்ணியிருக்கிறாங்க. தீர்மானம் போட்டாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானமாக, மற்றபடி அவர்களுக்குள்ள அந்த ஏரியாக்குள்ள தீர்மானமா அப்படின்னு வச்சிருக்கலாம். ஆனா அவர்கள் ஆர்வத்தின் வெளிப்பாடாக, நானும் ஒரு இஸ்லாமியா தான் இந்த வீடியோவில் பேசுறேன், ஒரு ஆர்வத்தின் வெளிப்பாடாக எல்லாருக்கும் ஜமாத்துக்கு ஷேர் பண்ணுங்க. அதன் அடிப்படையில் எல்லா ஜமாத்து இதன் அடிப்படையில் செயல்பட்டா கட்டாயமாக நம்முடைய இஸ்லாம் இன்னும் புனிதமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மொத்தம் 6 தீர்மானங்கள். அதில் 3 தீர்மானம் தான் ஒரு வீடியோவில் இருக்கு. இன்னொரு 3 தீர்மானங்கள் எனக்கு கிடைக்கல. அந்த 3 தீர்மானத்தின் அடிப்படையில் நம்ம இந்த வீடியோவில் சில விளக்கங்களை பார்க்கலாம். பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இஸ்லாம் என்பது இறுதி செய்யப்பட்ட ஒரு மார்க்கம், உறுதி செய்யப்பட்ட ஒரு மார்க்கம். ஆமாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்தாகி நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம். அவங்க என்ன சொன்னாங்க அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ் என்ன சொன்னா, முகமது நபி என்ன சொன்னாங்க, அதுதான் இஸ்லாம். மற்றபடி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா இங்க எந்த ஒரு வார்த்தைக்கும் செல்லுபடியாக. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு சட்டத்திட்டங்கள் போட்டு இவர்களாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு இதில் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் தீர்மானம் இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கை நலன் கருதி அப்படின்னு சொல்லி குடிப்பழக்கம், கஞ்சா, போதை பழக்கம், குற்றம் செய்யும் குற்றவாளிகள், தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கு திருமணத்திற்கு NOC வழங்கப்பட மாட்டாது. அவங்க ஜமாத்துல முடிவு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தமிழகம் முழுவதும் எல்லா ஜமாத்தும் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இஸ்லாமிய பெண்கள் வாழ்க்கை நலன் இதனால மேம்படும் அப்படிங்கிறாங்க. பொதுவாக ஒரு ஆண் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறான். அது யார், எந்த மதமாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், அது இஸ்லாமியனாக இருக்கட்டும், மற்றபடி எதன் அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இஸ்லாமியர் தான். நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு கோளாறு. காலையில் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு மது அருந்துவார். என்னப்பா அப்படின்னு கேட்டேன். தண்ணி ஊற்றி அருந்தக்கூடிய சமயத்தில் அவர் சொன்னார், இது டாக்டர்களுடைய வெளிப்பாடு. என்னன்னு கேட்டால், நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறு எனக்கு இருக்கு, மற்றபடி டாக்டர் எத்தனையோ டாக்டர்கிட்ட காட்டிட்டேன், அவங்க போனால் ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி ஒரு குறிப்பிட்ட ஒரு டாக்டர்கிட்ட போன வகையில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வைத்தியம் இருக்குப்பா, ஆனால் உங்களுக்கு சட்டத்துக்கு முரணானது அப்படின்னாரு. அப்புறம் இந்த மாதிரி மது பேரை சொன்னாரு. அதன் அடிப்படையில் காலையில் இதை மருந்தாக நினைத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக அந்த பிரச்சனை வராது. பாருங்க, மது டாஸ்மார்க்கில் கிடைக்கக்கூடிய மதுவை நீங்க உங்களுக்கு இதான் மருந்து. ஆங்கிலத்திலே மருந்து கிடையாது, சித்த வைத்தியத்துல மருந்து கிடையாது, ஹோமியோபதியில மருந்து கிடையாது, யூனானில மருந்து கிடையாது. இந்த ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு பொருள்
உங்கள் இஸ்லாமிய சட்டத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் வந்து உங்களுக்கு வந்து மருந்து. அதாவது உயிர் போகும் தருவாயில் ஹராம் அல்ல ஹலால். பன்றியின் மாமிசம் சாப்பிடக்கூடாது. உயிர் போகும் தருவாயில சாப்பிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. நபிகள் நான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஹராம் அப்படிங்கிறது ஹலால் தனியாக பிரித்து பண்ணிட்டாங்க. ஆனால் உயிர் போகும் தருவாயில் ஹராம் எல்லாம் ஹலால் அப்படிங்கிற சமயத்தில் அவர் என்ன பண்றாரு, காலைல எந்திரிச்சோட வெறும் வயிற்றுல ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு 50 மில்லி கூட இருக்காரு. ஆமா, நான் வந்து 2-3 நாளா பார்த்த சமயத்துல வந்து அதை வேறு விதமா நினைச்சேன், டானிக் குடிக்கிறான்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரியுது, நான் ஓப்பனாகவே கேட்டுட்டேன், இந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியும், ஆனால் இது நல்லா இருக்குதுங்க, இது ஒரு எனக்கு ஆங்கில மருத்துவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார், நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படி பார்க்குற சமயத்தில் ஆங்கில மருத்துவத்தில் ஏகப்பட்ட மருந்து வந்து ஆல்கஹால் கலந்துருக்கு, அளவீடான ஆல்கஹால். சில ஆல்கஹால் மருந்து குடித்தோம்னா மயக்கம் வருது, புரியுதுங்களா? அது கூட இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனால் அளவோடு செய்யக்கூடிய சமயத்தில், தேவைப்படக்கூடிய சமயத்தில் அது ஹலாலாக மாறுது. ஆங்கில மருத்துவம் ஃபுல்லாகவே ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். அப்படிங்கிற சமயத்தில் அப்போ நம்ம இப்படி அதனால் பக்கத்தில் போகாமல் இருக்க முடியுமா? அதன் அடிப்படையில் வந்து குடிப்பழக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு வந்து எதன் அடிப்படையில் வந்தது? எல்லாருமே வந்து குடிகாரனாக மாவன்னு ஆசைப்பட மாட்டான். குடிச்சதுக்கு பின்னால பல பேர்ட்ட கேட்டு பாரு, ஏன்டா குடிச்சன்னு நினைப்பான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப குடிக்க ஆசைப்படுவான். இதற்கெல்லாம் வந்து அறிவுரைகள் மற்றபடி தப்லீக் குழுக்களை ஏவி நம்ம வந்து அறிவுரை சொல்லி தான் அதை திருத்த முடியுமே தவிர இப்படிப்பட்ட சட்ட திட்டங்களால் வந்து திருத்தவலாம் முடியாது. வேலாயமா போட்டாங்க, இன்னைக்கு வரை யாராவது தெரிஞ்சிருக்காங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதை வந்து நம்ம நிர்வாகத்தின் அடிப்படையை தடுக்கின்ற பொழுது, அப்போ ஒரு குடியாரைய மௌத்தா போயிட்டாரு அப்படின்னா எப்படி அடக்கம் பண்ண விட்ட முடியுமா? ஒரு அனாதை பிணமாக போயிடும் அல்லவா? நாளைக்கு இறைவன் நம்ம பதில் சொல்லணும். இதை வச்சு அவங்க திருந்துவாங்கன்னு செஞ்சை காரைக்குடியில அந்த இதுல வந்து தீர்மானம் போட்டதா சொல்றாங்க. அதே தீர்மானத்தை தமிழக அளவுக்கு பின்பற்றுன்னு சொல்றாங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் சூழல் என்று வரக்கூடிய சமயத்துல அவன் எதன் காரணத்தினால் குடியாரன் ஆனான் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அதே மாதிரி கஞ்சா, போதை பழக்கம் இதெல்லாமே சொல்லலாம். அறிவுரை மூலமாகவும் தப்லீக் மூலமாகவும் மற்றபடி வந்து நம்ம மஷூரா பண்ணக்கூடிய ஒரு மூலமாக தான் திருத்த முடியுமா கண்டி. மற்றபடி சட்டத்தின் அடிப்படையில் கொஞ்சம் தான் திருத்தலாம், நிறைய பேர் திருந்துவாங்கலாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் குற்றம் செய்யும் குற்றவாளிகள், தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கு திருமணத்துக்கு NOC வழங்கக்கூடாது. இது வந்து சட்டத்தின் அடிப்படை. மற்றபடி வந்து இதுல வந்து இஸ்லாம் எந்த அளவுக்கு தலையிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அவர் குற்றவாளி இல்லை, இன்னைக்கு வந்து குற்றவாளிங்க 10 வருஷம் கழிச்சு குற்றவாளி இல்லை நிரூபிப்பாங்க, உச்ச நீதிமன்றம் நிரூபிக்கும். கோர்ட்ல கேஸ் பில்கிஸ் பாண்ட் வகையில பாருங்க எனக்கு எப்படி நடந்துச்சு பாருங்க. திரும்ப அந்த விடுதலை செய்யப்பட்ட குற்றவாளிகள் திரும்ப அடைக்கப்பட்டார்கள். அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. அப்ப என்ன பண்ண போறீங்க? 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து 20 வயசுல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி NOCக்கு வர்றாரு, நீங்க வந்து குற்றவாளி. இந்த சட்டத்திட்டங்களை 6 சட்டத்திட்டங்களை அமுல்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஒரு குற்றவாளிங்க, நாங்க NOC தரமாட்டேன்னு ஒரு ஜமாத்துல சொல்றாங்க. அவருக்கு வரக்கூடிய சமயத்தில் 21 வயசு, 10 வருஷம் கழிச்சு குற்றவாளி இல்லை நிரூபிக்கப்படுற 31 வயசு, யாரு அவருக்கு பொண்ணு கொடுப்பா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால வந்து குற்றவாளி என்பது எல்லாம் விட அது எதன் அடிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப பாருங்க, இஸ்லாமியர்களே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த போன மாசத்துல ரிலீஸ் ஆனாங்க, ஒரு 35-40 பேர்த்துக்கு மேல. எல்லாமே வந்து கோவை குண்டுவெடிப்பு வழக்கு சம்பந்தப்பட்ட மற்ற வேறு வழக்கு சம்பந்தப்பட்டவங்க, நீண்ட நாள் சிறையில் இருந்தவங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து NOC கொடுக்க கூடாதா அப்படிங்கிற கேள்வி இதுல வருது இல்லையா? அவங்க வந்து விடுதலை செய்யிட்டாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம் 30 வருஷத்துக்கு பின்னால விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த சட்டத்தை வந்து அன்னைக்கு வச்சது 30-40 வருஷத்துக்கு முன்னாலன்னா அவருக்கு இன்னைக்கு ஒரு 60 வயசுக்கு 20 வயசுல NOC கேட்கிறார், முடியாதுங்கிறீங்க. 40 வருஷத்துக்கு பின்னால் 60 வயசுல அவருக்கு எப்படி, யார் உங்களுக்கு பொண்ணு தருவா? பெண்ணாக இருந்தா யார் அந்த பெண்ணுக்கு ஆண் தருவா? புரியுதுங்களா? அதனால வந்து இது முரண்பாடான ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. கட்டாயமா வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து தமிழக அளவுக்கு நம்ம உறுதிப்படுத்தி செயல்படுத்தணும் அப்படின்னா கட்டாயமாக இஸ்லாமிய மக்கள் மிகப்பெரிய பாதிப்பு அடைவார்கள். இதன் அடிப்படையில் என்ன ஆகுது தெரியுமா? டக்குன்னு மனம் மாதிரி வேறு மதத்துக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அல்லாஹ் காப்பாற்று. அஸ்தோஃபிருல்லாஹ் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். புரியுதுங்களா? வேறு மதத்துக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்ப நம்மளே வந்து வேறு மதத்துக்கு புஷ் பண்ணாம ஆயிப்போயிடும். குற்றவாளியா அவன் குடியாரனா அப்படிங்கிற அப்புறம் தான், அது சட்டத்தின் முரண்பாடு, அவனை பார்த்துக்குவான். அதற்காக வந்து NOC தர மாட்டேன், மற்றபடி வந்து கபரிஸ்தான இடம் தர மாட்டேன் அப்படின்னா என்னங்க?
அது வந்து நம்மளோட இனத்தை நாமளே புறக்கணித்து தான் ஆகும். அப்படி சொல்றாங்க. அதான் இவர்கள் இறந்து விட்டால் அடக்கம் செய்த கபிரஸ்தானுக்கு கடிதம் தரப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க தமிழக அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு காரைக்குடியில அந்த போட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த வீடியோவில் பேசுறாங்க. ரைட், ஓகே. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம ஒரு குற்றவாளி இறந்துட்டாரு அப்படின்னா கபிரஸ்தான் அடக்கம் பண்ணா போட்டு அந்த அனாதை படத்தை யார் பாதுகாப்பு? யார் அதை பண்றது? நம்ம தான் பண்ணணும். புரியுதுங்களா? கடன் அதிகமாக இருக்க கடனாளி அன்னைக்கு அவன் முன்னால் வந்து நான் அவனுக்கு வந்து அந்த நபருக்கு நான் வந்து ஜனாசா தொழுகை வைக்க மாட்டேன், நபிகள் அதான் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் உடனே ஏற்றுக்கிட்டாங்க, உடனே ஜனாசா தொழுகை ஒரு தொழுகை வச்சாங்க. இதுதான். மற்றபடி வந்து குற்றவாளியை வந்து கபர்ஸ்தான் அடக்கம் செய்யக்கூடாது, குடிகாரனை கபர்ஸ்தானை அடக்கம் செய்யக்கூடாது, என்ஓசி தரக்கூடாது, கஞ்சா போதை பழக்கம் உள்ள குற்றவாளிகள் மற்றபடி நீண்ட நாள் குற்றவாளிகளுக்கு என்ஓசி தரக்கூடாது, கபர்ஸ்தானில் இடம் தரக்கூடிய இஸ்லாத்தை எங்கும் சொல்லப்பட்டிருக்கா? இல்லையே. இப்ப நம்மளா ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டா அப்படின்னா நமக்கு நாமே ஒரு கால் விலகிட்ட மாதிரி தானே. இது நமக்கு நாமே சிஏஏ போட்டுக்கிற மாதிரி தான். பாஜக போட்ட எதிர்க்கிறோமா இல்லையா? அப்ப நமக்கு நாமே இது குடியுரிமை திருத்த சட்டம் மாதிரி ஒரு புதுசா ஒரு திருத்த சட்டத்தை நம்ம போட்டு உட்காந்துட்டோம்னா அப்ப நம்ம சமுதாய மக்களே நம்மளை எப்படி மதிப்பார்கள் என்பதெல்லாம் பிற சமுதாய மக்கள் எப்படி உள்ள வரலாம். இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருப்பவர்கள் வேறு, வேற்று மதத்தவர்கள் வந்து இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சமயத்தை என்னன்னா இப்படிலாம் போட்டு உட்காந்துருக்கிறாங்க, இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, குரானை கிதாபை எடுத்து பார்த்தா முகமது நபியும் சொல்லல, அல்லாவும் சொல்லல, இறைவனை எந்த இடத்துல சொல்லவே இல்லை. இது 2 பேரும் சொல்றதை வச்சுதான் இந்த மார்க்கமே. இவங்களா புதுசா சட்டம் போட்டு உட்காந்துருக்காங்க. எப்படி இந்த இஸ்லாம் மதத்துக்குள்ள செல்வது அப்படின்னு வேற்று மதத்தவர் இஸ்லாத்தை தழுவ ஒரு ஆசைப்பட்டான்னு வைங்க, அவரோட நிலைமை என்ன? அப்புறம் வராம போயிடும்ல. அந்த மாதிரி 10 பேர் வராம போனா இஸ்லாம் எங்க வளர போகுது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இது இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கை நலன் கருதி. புரியுதுங்களா? இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கை நலன் சொல்லிக்கிட்டு இஸ்லாமிய ஆண்களின் நலன் கருதி எந்த வார்த்தையும் வரலையே. அப்ப வந்து பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்லாமிய ஆண்கள் பாதுகாக்கப்படக்கூடாதா? அப்ப இஸ்லாமிய ஆண்கள் தான் தவறு செய்கிறார்களா? இஸ்லாமிய பெண்கள் தவறு செய்யறது இல்லையா? எத்தனை பேர் தவறு செய்யறாங்க? இஸ்லாமிய பெண்கள் எத்தனை பேர் தவறு செய்யறாங்க? புரியுதுங்களா? அவர்களுக்கு வந்து அந்த சட்டத்தை என்ன சொல்றீங்க? சொல்ல முடியாது. இஸ்லாமிய பெண்ணாக இருக்கட்டும், இஸ்லாமிய ஆணாக இருக்கட்டும், குற்றம் செய்யக்கூடிய யாராக இருக்கட்டுமே, புரியுதுங்களா? இது சம்பந்தப்பட்ட வகையில வந்து எந்த ஒரு விஷயமே நம்ம டக்குன்னு எடுக்கலாம் முடியாது. முகமது நபி சொல்லி இருக்கிறார்களோ, மற்றபடி வந்து இறைவன் சொல்லி இருக்கிறார் அப்படிதான் பார்க்க முடியுமே ஒழிய இது வந்து நம்முடைய மதத்தை நாமளே புறக்கணிப்பதாக, நம்முடைய மக்களை நாமளே புறக்கணிப்பதாக அர்த்தமாகிவிடும். அப்படிங்கிறப்ப பிற மதத்தை நம்ம கேலி செய்யலாம். ஒரு 2வது பாயிண்ட் சொல்றாங்க, இஸ்லாமிய சரியத்திற்கு மாற்றமாக விபச்சாரம், வட்டி, போதைப் பொருள் விற்பவர்களுக்கு என்ஓசி திருமணத்தை வழங்கப்பட மாட்டார். இஸ்லாமிய சரியத்தில் மாற்றம் விபச்சாரம், ரைட், விபச்சாரம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது. சரி, அது இஸ்லாமிய சட்டம். மற்றபடி வந்து அவர் இங்க செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய நிலைப்பாடு என்னங்க நம்ம பார்க்கணும். அதற்காக என்ஓசி கொடுக்க கூடாதுன்னு இஸ்லாத்தை சொல்லியிருக்கா? கிடையாது, நபிகளாய் சொல்லவே இல்லையே. அதே நேரத்தில் வட்டி கான்செப்ட், வட்டிங்கிறது வந்து வாங்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாது, இஸ்லாமிய சட்டம். வட்டி வந்து வாங்குபவர்களுக்கு அப்படின்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்க, வந்து வட்டி கொடுப்பவர்களுக்கு சொல்லப்படவில்லை. இப்போ ஒரு சிக்னல் இல்லைங்க, ஒரு 50 வண்டி இருக்கு நிக்கலாம், அதுல வந்து 10 இஸ்லாமிய நிற்கிறார். எப்படி அதுல ஒரு 5 பேராவது லோன் வாங்கியிருப்பாங்க. லோன் வாங்குறப்ப அதுபடி பேங்குக்காரன்னு தனியாரும் ஃபைனான்ஸ்காரன் எப்படி சும்மா கொடுப்பான்? அப்ப வட்டி அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா? ஒரு வீடவே எடுத்துக்கிங்க, ஒரு 4 வீலர் எடுத்துக்கிங்க, மற்றபடி மிகப்பெரிய ஒரு தோட்டம் வாங்குறாங்க. பற்றாக்குறை என்ன முடியாது, நம்ம அப்பாய் பண்றீங்க, ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, மித்த 20 லட்சம் லோன் போடலாம்னு இருக்கேன். அப்ப லோனுங்கிறப்ப வட்டி கட்டித்தான் ஆகணும், சும்மா யாரும் தரப்போறது இல்லையா? அப்ப வட்டி வாங்குபவர்கிட்ட இதை சொல்லிக்காக, வட்டி கொடுப்பவர்களுக்கு என்ன? வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் ஹராம் தான். அப்ப வட்டி வாங்குபவருக்கு என்ஓசி தர மாட்டீங்க, ரைட், ஓகே. வட்டி கொடுப்பவருக்கு என்ஓசி கொடுப்பீர்களா, கொடுக்க மாட்டீங்களா? செஞ்சை காரைக்குடி அந்த ஜமாத்தை பார்த்து நான் கேட்கிறேன், புரியுதுங்களா? 2மே ஒண்ணுதான். அப்படிங்கிற பட்சத்தில் ஏகப்பட்டவர் இன்னைக்கு இஸ்லாமிய ஏகப்பட்டவர் லோன் வாங்கிட்டு இருக்காங்க. மகளிர் குழுல என்ன எத்தனை பெண்கள் வந்து மாட்டிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஜகாத் அப்படிங்கிற ஒரு ஏழை வரியை நபிகளாய் அதுக்கு தான் ஏற்படுத்தினாங்க, உங்களுக்குள்ள உதவிக்குங்க அப்படின்னு. யார் ஒழுங்கா கொடுக்குறாங்க ஜகாத்? யார் ஒழுங்கா இது பண்றீங்க? ஜகாத் வங்கிகள் ஏற்படுத்தி ஒவ்வொரு ஜமாத்து பண்ணலாம். ஜகாத் வங்கிகள் அப்ப வருஷம் ரம்ஜான் எல்லாம் இங்க வந்து கொடுத்துருங்க. ஆமா, யார் யார் வந்து ஏழை அப்படின்னு நம்மளே பிரிச்சு கொடுத்துருவோம். இது பண்ணலாம்.
அதை விட்டு போட்டு வட்டி வாங்குபவர்களுக்கு என்ஓசி தரமாட்டேன் அப்படின்னா வட்டி கொடுப்பவர்களுக்கு நீங்க என்ஓசி தரக்கூடாதானே? அது சொல்லப்படவில்லையே. வட்டினாலே முடிஞ்சு போச்சுங்க, ஹராம் தான், முடிஞ்சு போச்சு. கொடுப்பதாக இருக்கட்டும், வாங்குவதாக இருக்கட்டும். வட்டி கொடுப்பவர்களுக்கு என்ன சொல்றீங்க? எத்தனையோ பேர் லோன் போட்டிருக்காங்க, மகளிர் குழு எத்தனையோ பெண்கள் லோன் வாங்கிட்டு இருக்காங்க, அவனா வட்டி கொடுத்தானா? புரியுதுங்களா? அப்ப போதைப் பொருள் விற்பவர்களுக்கு என்ஓசி எந்த அளவுக்கு அது சட்டப்படி நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. சும்மா 10 பேர் சொன்ன உடனே ஜமாத்துல சொன்ன ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, அதெல்லாம் கட்ட பஞ்சாயத்தின் வழிபாடு, சட்டத்துக்கு முரணானது. பாத்துங்க, இதை செயல்படுத்தக்கூடிய சமயத்துல சட்டத்தின் விதிகள் மீறப்படுவதாக. ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது ஜனநாயக நாடு. ஆசிச கும்பல் இருக்கலாம், சனாதன போக்கு இருக்கலாம், அதை அப்புறம் பாத்துக்கலாம், தேர்தலில் அடிச்சு நொறுக்கிடலாம். பட் நமக்கு நாமே செய்வன வச்சுக்க கூடாது. அது ஒரு கான்செப்ட் இருக்கு. அதன் அடிப்படையில் அவர்கள் இறந்து விட்டால் கபரிஸ்தானில் அடக்கம் செய்ய கடிதம் தரப்பட மாட்டான். அதாவது விபச்சாரம் செய்வர்கள், வட்டி வாங்குபவர்கள், போதை பொருட்களை உபயோகப்படுத்துபவர்கள், விற்பவர்கள் இறந்து விட்டால் கபரிஸ்தானில் அடக்கம் செய்ய கடிதம் தரப்பட மாட்டான். எப்படி? வட்டி வாங்குவாரு, ரைட்டு கொடுப்பாரு. அப்படி நீங்க கொடுக்குறப்ப லோனை முடிச்சுட்டு வாங்க, அது வரைக்கும் அந்த பாடி தாங்குமா? புரியுதுங்களா? இதெல்லாம் முரண்பட்ட மாதிரி தான் இருக்குது. என்ன, இப்படிப்பட்டவர்கள் நிர்வாகத்திலிருந்து அவரை தூக்கி வீச வேண்டும். நிர்வாகம் வேற, நிர்வாகம் என்பது ஒரு பப்ளிக் என்பது வேற. நிர்வாகத்துல உள்ளவங்களை இந்த மாதிரி சேர்த்தாதீங்க. வட்டி வாங்கக்கூடியவங்க நிர்வாகத்துல சேர்த்தாதீங்க, விபச்சாரம் செய்யக்கூடிய நிர்வாகத்துல சேர்த்தாதீங்க, போதைப் பொருள் விபச்சாரம் செய்ய நிர்வாகத்துல சேர்த்தாதீங்க, குடிப்பழக்கம் உள்ளவங்க நிர்வாகத்துல சேர்த்தாதீங்க, கஞ்சா போதைப் பொருள் நிர்வாகத்துல சேர்த்தாதீங்க. அதுல நியாயம் இருக்கு. பொதுவா ஒரு பப்ளிக்கான ஒரு இஸ்லாமியனுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. நிர்வாகத்துல உள்ளவங்களுக்கு சட்டம் வரும். அதே நேரத்தில் இன்னொன்னு, மூன்றாவது பொருள், மாற்று மத ஆண் பெண்களை காதலித்து திருமணம் செய்ய நினைக்கும் இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் பெயரளவில் இல்லாமல் இஸ்லாமியர்களாக மாறும் பட்சத்தில் இஸ்லாமிய சட்டப்படியாக முழுமையாக கற்று விளங்கிய பின்பு நமது ஜமாத்தில் நிக்கா செய்து வைக்கப்படும். அப்படியே கோப்பா, ஒரு ஆண் பெண்ணு காதலிக்கிறா, பெண்ணு ஆணு காதலிக்க, இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆமா, நீங்களாம் சரீரத்துல சிறந்து பின்னால ஒரு நிக்கா செஞ்சு வச்சுன்னா அப்புறம் திடீர்னு மனம் மாறிட்டான்னு வச்சுங்க. இதன் அடிப்படையில் புதிதாக இஸ்லாத்து வரக்கூடிய பல ஆண்களும் இருக்காங்க, பல பெண்களும் இருக்காங்க. அவங்களுக்கு தடை ஏற்படுங்க. என்னைக்கு மாடு வாங்குற ஆத்தாளுக்கு பால் கறங்க. புரியுதுங்களா? அவங்க என்னைக்கு இஸ்லாத்துக்கு அத்தனை கத்துக்கிறது, நீங்க எப்படி நிக்கா பண்ணுவீங்க? அதுக்குள்ள மனம் மாறி போயிட்டான்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. எனக்கு சிறு மனம் எல்லாத்தையும் கத்துறது பின்னாடி, வேணாடா சாமி, வேணாம் எங்க அப்பா, வேணாடா அல்லா, யா அல்லா அப்படின்னு போட்டு டக்குன்னு என்ன பண்றான், கடைகள் போயிட்டாரு. எனக்கு காதல வேணாம், இஸ்லாம் வேணாம் போயிட்டா என்ன பண்ணுங்க? நமக்கு வரக்கூடிய ஒரு வரவு போயிருதுல, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குல்ல. இந்த ஒரு வேற்றுமத நண்பரே வர்றாரு, வேணாம்ப்பா அப்படின்னு போயிடுறாரு. அப்படி என்ன பண்ண முடியும்? நமக்கு தான் நஷ்டமாக போகுது. அதனால காதலுக்கும் இந்த சட்டத்திட்ட சீர்திருத்தத்துக்கு சம்மந்தப்படுத்தவே முடியாது. அது தனிப்பட்ட ஒரு கருத்து. ஆமா, ஓடுவது முடியாதவங்க என்னைக்குமே இருந்த விஷயம்தான். ஆமா, இன்னும் சொல்ல போனா வேற்றுமத ஆண்கள் பெண்கள்லாம் வரக்கூடியது ஒரு வகை நன்மையான விஷயம்தான். இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற இது செஞ்ச காரைக்குடி சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வேற்று மதத்தில் சேர்ந்தவர் தான். நம்ம டைரக்டா அரேபியாவில் இறக்குமதி ஆக்கப்படவில்லை. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு வகையில இந்து மதத்திலிருந்து ஏதோ ஒரு சாதி பிரிவை சேர்ந்தவர் தான் நம்ம இருக்க முடியும். அவங்களை நம்ம மனம் மாறி அந்த நேரத்துல இஸ்லாத்துக்கு வந்துட்டோம். இதோட தப்பு கிடையாது. அதை நம்ம காதலிச்சு கூட வந்திருக்கலாம், காதலிக்காம கூட வந்திருக்கலாம், அட்வைஸை கேட்டு வந்திருக்கலாம், நம்ம நாய்ஸ்லாம் அவருடைய போதனை கேட்டு வந்திருக்கலாம், எப்படி கூட வந்திருக்கலாம். இப்படிலாம் போடக்கூடிய சமயத்தை என்ன ஆகும்? ஒரு ஆண் நினைக்கிறான், ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலிக்கிறான், இதாண்டா சாக்குன்னு சொல்லி டக்குன்னு காதலிச்சு வரக்கூடிய சமயத்தை என்ன ஆகும்? அவனும் இஸ்லாத்துக்கு வந்துடுறானே இல்லையா? அப்படி ஒரு வரவு ஆயிடுதா இல்லையா? நானே 2-3 இஸ்லாமிய ஆண்களுக்கு இஸ்லாத்தில் வரக்கூடிய அளவு சில விஷயம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆமா, நல்ல விஷயம்தான். வேற்றுமத நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்கள விருப்பப்பட்டு வர்றாங்க, நம்ம ஒன்றும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆமா, பெண்ணை நோக்கி வர்றாங்க, டக்குனு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, முடிஞ்சு போச்சு, நீங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அதனால இது சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுப்பாடா இருக்கக்கூடிய சமயத்துல ரஷ்யா போன்ற நாட்டை இழந்த மாதிரி பல இஸ்லாமிய ஆண்களையும் இஸ்லாமிய பெண்களையும் இழக்க வேண்டியது வரும். ஆமா, இது செஞ்ச காரைக்குடி நிர்வாகத்தை நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்படிலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அரேபியா நம்ம இறக்குமதி செய்யப்பட்டது. அங்கேயே பல விஷயம் மாறிட்டு வருதுங்களா? இருக்கக்கூடிய சல்மான் அவர் ஏகப்பட்ட விஷயத்தை மாத்திட்டு இருக்கிறாரு. ஏகப்பட்ட விஷயம், பெண்கள் எங்கெங்க நடமாடக்கூடாதோ அங்கெல்லாம் பெண்கள் போகலாம் அப்படின்னு சுதந்திரம் கொடுத்துட்டாரு. அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் பெண்களுக்கு கொடுத்துட்டாரு.
அப்புறம் குறிப்பிட்ட இடத்துல வந்து ஆண்களோட தான் பெண்கள் பயணிக்கணும். இப்ப பெண்கள் மட்டும் பயணிக்கலாம் அப்படி சட்டம் போட்டாரு. அப்புறம் பெண்கள் தேர்தலில் நிக்கலாம் அப்படின்னு சட்டம் போட்டாரு. விளையாட்டு போட்டிகள் பெண்கள் கலந்து கொள்ளாம சட்டம் போட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சல்மான் விஷன் 2030 அப்படிங்கிற பேர்ல இந்த கை வெட்டுவது கால் வெட்டுவதெல்லாம் வந்து காட்டு மிராண்டியானத்தனம். அதனால வந்து அது இஸ்லாமிய சட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீக்க வேண்டும் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. அது இஸ்லாமிய சட்டம்ங்க. தலையை வெட்டுவது இஸ்லாமிய சட்டம். ஆமா, அது வந்து காட்டு மிராண்டித்தனமான பழமைவாதிகளுடைய சட்டமா சல்மான் சொல்லிட்டு இருக்காரு. அரேபிய நாட்டு அதிபர் அவர், மன்னர் அவர். இப்ப என்ன பண்ணலாம்? அப்போ நோன்பு வைப்பது, தொழுவது, அப்ப பக்ரீது குர்பானி கொடுப்பது எல்லாமே வந்து பழமைவாதமா? புரியுதுங்களா? அரேபியா மாறிடுச்சு. ஏகப்பட்ட இடத்துல சினிமா தேட்டர் வந்தாச்சு. இன்னும் சொல்ல போனா குவைத்து போன்ற நாடுகள்ல வந்து லோன் வாங்கினீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஃப்ரீயா இருந்துச்சு. 10 லட்ச ரூபா லோன் வாங்கினா 10 லட்ச ரூபா முடிஞ்சு. அதுக்கு மேலே 5 பைசா போட மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட வரி மாதிரி போட்டு 10 லட்சமா 2 லட்சம் சேர்த்தி கட்டுங்க அப்படின்னா, வரினான்னா வட்டினாங்க எல்லாம் ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா என்னுடைய நாள்பட்ட விஷயத்தை பார்க்கக்கூடிய சமயத்துல இந்தியாவில் தாங்க இஸ்லாம் வந்து கரெக்டா இருக்கு. மற்ற பல நாடுகளை மாறிக்கொண்டே வருகிறது. அதுக்காக நம்மளும் மாறணும்னு சொல்ல வரல. இப்படிப்பட்ட சட்டங்களால வந்து நம்முடைய இஸ்லாமிய மக்களை வெளியேறக்கூடிய சூழல் இருக்கு. அப்ப நமக்கு நாமே செய்வனச்சு கொண்ட மாதிரி, நமக்கு நாமே சிஏஏ போட்டு கொண்ட மாதிரி ஆயிடும். பாஜக எதுக்குறோமா இல்லையா? இப்ப நமக்கு நாமே இப்படி பச்சை எப்படி வரும்? இன்னும் சொல்ல போனா இன்னும் விஷயம் இருக்கு. சில பள்ளிவாசல போர்டை பார்த்தேன், 5 வருஷம் சந்தா கட்டாதான் கபரிஸ்தான்ல இடம் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. மிகப்பெரிய தவறு. ஒரு விஷயம் அனாதையா இறந்து போயிட்டாங்கன்னா 5 வருஷம் சந்தா கட்டாதான் நீங்க அடக்கம் பண்ணுவீங்களா? ரைட், ஓகே. அப்படி வரக்கூடிய சமயம், ஏழ்மையா இருக்கக்கூடிய சமயத்தை எல்லாரும் சேர்த்து சந்தா கட்டுங்க, சந்தா கட்டி அடக்கம் பண்ணுங்க. புரியுதுங்களா? அப்படி ஒரு சூழல் இருக்கணும். இல்லையா முடியாவிட்ட இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? ஜக்காத்தை கொடுக்கணும். ஜக்காத்தை யார் கொடுக்குறாங்க? ஜக்காத்து வங்கிங்கிறத உற்பத்தி பண்ணுங்க, அதை போடுங்க. உங்களுடைய பீஸ் டிவி தமிழ்ல அதை போடுங்க. ஜக்காத் வங்கி ஒவ்வொரு ஜமாத்தார் ஒரு நிர்வாக ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. அற்புதமானது. அதன் அடிப்படையில் யாராக இருந்தாலும் சரி, அனாதையாக இருக்கட்டும், மற்றபடி இருக்கு இல்லாததால ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு நம்ம உதவலாம். ஆமா, இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு அனாதை படம் வந்துருச்சு, 5 வருஷம் ஒரு சந்தா கட்டியிருக்காரான்னு பாரு, இல்லை அடக்கம் பண்ண மாட்டோம்னா அது இஸ்லாமியர். என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து தவறான விஷயம். இதெல்லாம் நமக்கு நாமே வந்து சிஏ போட்டுக்கிற மாதிரி. அதனால வந்து இந்த சட்டங்கள் வந்து ஒரு அந்த நேரத்துக்கு ஓகே, மற்றபடி நடைமுறைக்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க. இஸ்லாமிய சட்டங்கள் நபிகள் போட்டாங்க, இறைவன் மூலமாக சொல்லப்பட்டார். மற்றபடி அதே வந்து பல விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நேரம் வந்து இல்லாத ஒரு விஷயமாகவும் முடியாத சமயமாக இருந்துட்டு இருக்கு. அதை ஒளி செய்ய வேண்டும். முடியாவிட்டால் தயவு செய்து கொள்ளுங்க. புரியுதுங்களா? அதான் கான்செப்ட். ஹஜ்ஜுக்கு போக முடியாட்டி உன் தாயை வந்து கருணையோடு பார், ஹஜ் நிறைவேறியாக சமமாகிவிடும். அவ்வளவுதான். உன் தாயின் காலடியில் சொர்க்கம் முடிஞ்சு போச்சு. அதாவது இஸ்லாத்துல வந்து இப்படியே கருத்து உண்டு, அப்படியே கருத்து உண்டு. அதனால வந்து ஒருத்தர் தவறு செஞ்சான் அப்படின்னா வந்து கடைசி வரைக்கும் தவறு செய்தோன்னு இருக்க மாட்டான். அவன் திருந்துவதற்கு நான் வாய்ப்பளிக்க வேண்டும். அதுக்கு வந்து தப்லீ குழுக்களை கூட்டமா அழைச்சு அவங்க வீட்டுக்கு சப்ஜெக்ட் பண்ணா கட்டாயமாக திருந்தி விடுவார்கள். அதன் அடிப்படையில் தான் வந்து இஸ்லாம் வளர்ந்ததே தவிர இப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்துக்களால் அல்ல என்பதை என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.